சீமானின் மனைவி கயல்விழி சென்னை பாலவாக்கத்தில் உள்ள வீட்டில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். ஆலோசனையில் என்னென்ன விவரிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். மதியம் சீமானின் வீட்டில் பாதுகாவலியாக இருந்த நபர் மற்றும் அங்கு வேலை பார்க்கக்கூடிய நபரான இருவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் சீமானின் மனைவி கயல்விழி மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அங்கு வந்தவர்களை கைது செய்தது சம்பந்தமாக புகார் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது வழக்கறிஞர்கள் 2 பேர் சீமானின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் சீமானினுடைய மனைவி கயல்விழி அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக காவல் ஆய்வாளர் வீட்டிற்கு உள்ளே வரும் பொழுது பாதுகாவலினுடைய சட்டையை பிடித்து அவரை அடிக்க முயற்சி செய்ததாகவும் அவர் வழக்கறிஞரிடம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாகவும் புகார் அளிக்க வேண்டும் எனவும், வீட்டில் தனியாக பெண் இருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் மற்றும் வீட்டிற்கு இதுபோன்று வரும்போது பெண் காவலர்கள் யாரும் உடன் வரவில்லை என்கின்ற விதமாகவும் அவர்கள் வழக்கறிஞருடன் அவர் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் தகவல் வெளியான நிலையில், மேலும் வீட்டிற்குள் வந்த காவல்துறையினர் மீது புகார் அளிப்ப இருப்பதாகவும் கயல்விழி சார்பில் அந்த புகாரை தயாரிப்பதற்காக வழக்கறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்களுடைய ஆலோசனையின்படி தற்போது காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர் ஆகிய இருவர் மீதும் புகார் அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.